சோதி தருகிறவரே சூத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். சங்கீதம் 11:4 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனிதரில் பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது என்று சொல்லிப்பார்கள். எல்லாருடைய இருதயங்களையும் சோதித்து அறிகிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆக தேவன் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனிதரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவைகளை சோதிக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் சோதித்தருகிறார், இருதயங்களை சோதித்தருகிறார். ஆக ஒரு மரத்தை மெதுவாக அசைக்கும் போது அதன் வேர்கள் பெறப்படுது, அது ஆழமான வேராகவும் வளரும், வீரமாகவும் வளரும். மரத்தை மெதுவாக அசைப்பதினால் வேர்பகுதியில் உள்ள தரை மென்மையாகி மரத்தின் வேர்கள் மீது அது வளருவதற்கு உதவியாகும். அதுபோல நம்ம சோதனை வரும்போது விசுவாசத்தினும் தைரியத்தினும் நாம் கிறிஸ்துவின் மீது வைக்கிற அன்பு இன்னும் அதிகமாகும். அதுபோல தாவீது சத்துருக்கள் அவருடைய விசுவாசத்தை மெதுவாக அசைத்து பார்க்கிறார். இது மரத்தை அசைப்பது போல இருக்கிறது. தாவீது கர்த்தர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை விட்டு விடுவதில்லை, ஓடி போவதும் இல்லை. அது சத்துருக்களின் விருப்பம். எப்படியாவது தாவீதை விட்டு, இயேசுவை விட்டு, பிதாவை விட்டு, குமாரனை விட்டு அவர் பிரிய வேண்டும் என்று சத்துருக்கள் நினைத்தார். ஆனாலும் தாவீது விசுவாசத்தில் வளர்ந்து வேரூன்றி நிற்கிறார். நாம் அப்படி நிற்போம். நம் சோதனைகளிலே சார்ந்திருப்போம். நம்மை ஆசீர்வதிப்பாராக.